துரைமுருகன் வீட்டில் தற்பொழுது அதிகாரிகள் மீண்டும் சோதனையை நடத்தி வருகின்றனர். துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியிலும் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். அவரிடம் கேட்கலாம். வெங்கடேசன், எத்தனை அதிகாரிகள் தற்பொழுது இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன? பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்ள வந்தனர். அப்போது சரியான ஆவணங்கள் இல்லாததனால் திமுக வழக்கறிஞர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் மீண்டும் சோதனை செய்ய திருப்பி அனுப்பப்பட்டனர். மீண்டும் சரியான ஆவணங்களுடன் விடியற்காலை 3:30 மணிக்கு மீண்டும் வந்தனர். வந்து தொடர்ந்து சோதனை 5 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சென்னையில் இருந்து 3 அதிகாரிகள் மீண்டும் துரைமுருகன் வீட்டுக்கு வந்தனர். அதைத் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டதில் அங்கு சில முக்கிய ஆவணங்கள் மட்டும் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்தனர். மீண்டும் சோதனை அவருடைய கல்லூரி கிங்ஸ்டன் கல்லூரி 40க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் தொடர் சோதனை நடத்தினர். ஆனால் 12 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் 10 லட்சம் பணம் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து துரைமுருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கல்லூரியில் எந்த ஒரு ஆவணமும் கைப்பற்றவிடவில்லை. தன்னுடைய செலவுக்காக வைத்திருந்த 10 லட்சம் பணத்தை மட்டும் பறிமுதல் செய்தனர். எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து மீண்டும் நேற்று திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாங்காய் மண்டி தெருவில். அப்போது திமுக பொருளாளர் அதிமுகவும் மத்திய அரசும் சேர்ந்துதான் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் தங்களிடம் வேண்டாம், நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகையில் இந்த சலசலப்புக்கெல்லாம் தாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று விடியற் காலை 5 மணிக்கு மீண்டும் 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 5க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அதில் வெங்கடேஷ், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் 2வது முறையாக தற்பொழுது வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை நிகழ்த்தி வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் எமது இணை ஆசிரியர் மகாலிங்கம். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், நேற்று முன்தினம் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நிகழ்த்தப்பட்டது. இன்று காலை வேலூரில் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் மூட்டையாக, அதாவது 10 கோடி ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் துரைமுருகனுடைய மகன் கல்லூரியில் இருந்து கொண்டு செல்லப்பட்டதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 2வது முறையாக துரைமுருகன் இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன மகாலிங்கம்? நிச்சயமாக, அதாவது வேலூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளக்குப்பம் என்ற பகுதி இருக்கிறது. அங்குள்ள தனியார் சிமெண்ட் குடோனில் பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் போது அந்த குடோன் என்பது சீனிவாசன், திமுக பிரமுகர் சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோன் என்பதும், அவர் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு மிகுந்த நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள நபர் என்றும் சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பணம் யாருடைய பணம், எந்த வங்கி கிளையிலிருந்து இந்த பணம் எடுக்கப்பட்டது, யாருடைய கணக்கிலிருந்து இந்த பணம் எடுக்கப்பட்டது, யார் எடுத்து வந்தார்கள், இந்த சிமெண்ட் குடோன் தற்பொழுது பதுக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது அந்த குடோன் உரிமையாளருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, அவருடைய வருவாய் என்பது இவ்வளவு பெரிய தொகையை அவர் எப்படி வைத்திருந்தார் என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. இதற்கு விடை காண வேண்டிய ஒரு நெருக்கடி வருமான வரித்துறைக்கு எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் வங்கி அதிகாரியிடம் சோதனை நடத்தி வருகிறார்கள். அவரிடம் விவரங்களை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட ரூபாயினுடைய சீரியல் எண்களை கொண்டு இந்த சோதனையை அடுத்த கட்டமாக விசாரணையை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். எந்தெந்த வங்கி கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டது, ஏனென்றால் ஆர்பிஐயிடம் இதுபோன்று அதிக அளவிலான பணம் என்பது அச்சடிக்கப்பட்டு ஒரே இடத்தில் கொடுக்கும் பட்சத்தில் சீரியல் எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே அந்த சீரியல் எண்கள் கலையாமல் இருந்தால் எந்த வங்கி கிளையில் இருந்து அந்த பணம் என்பது எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது, யாருடைய கணக்கில் அது எடுக்கப்பட்டது என்பது குறித்த தெளிவான விவரங்கள் இருக்கும். எனவே அதை தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த பணம் யாருடையது என்ற கேள்விக்கு விடை தேடும் நோக்கில் இன்னொரு கட்ட விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது
கைப்பற்றப்பட்ட பணம் துரைமுருகனுக்கு நெருக்கமான சீனிவாசன் என்பவரது சிமெண்ட் குடோனிலிருந்து கைப்பற்றப்பட்டதால் இதில் துரைமுருகன் குடும்பத்திற்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து சோதனை மேற்கொள்கிறார்கள். இதற்கு அடிப்படையில் துரைமுருகன் வீட்டிலிருந்தோ அல்லது துரைமுருகன் மகன் நடத்தி வரக்கூடிய கல்லூரியில் இருந்தோ இந்த பணம் கொண்டு வரப்பட்டால் அதற்கான ஆதாரங்கள் வேண்டும். அதனால்தான் தற்பொழுது மீண்டும் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்துவதற்கு முக்கிய காரணம் என்று சொல்கிறார்கள். துரைமுருகன் வீட்டில் உள்ள சிசிடிவிக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதே போல் அங்குள்ள ஆவணங்களை ஆய்வு செய்து அந்த ஆவணங்களுக்கும் இந்த ஆவணங்களுக்கும் ஒத்துப்போகிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜயபாஸ்கர் வீட்டில் இதே போல ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அப்போது பணப்பட்டுவாடா செய்ததற்கான அல்லது செய்ய திட்டமிட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்தன. அந்த ஆதாரங்கள் எம்எல்ஏ விடுதியிலும் அவரது அறையில் கிடைத்தது. அதே போல அவரது உதவியாளர் வீட்டிலும் கிடைத்தது. அவருடைய அமைச்சருடைய வீட்டிலும் கிடைத்தது. இந்த 3 ஆவணங்களும் ஒரே மாதிரி இருந்தன. எனவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறியது. தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது, ஒத்தி வைக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்து அனைவரும் அறிவார்கள். எனவே தற்பொழுது இந்த பணம் யாருடைய பணம் என்பதை கண்டுபிடிவதற்காக தற்பொழுது துரைமுருகன் மற்றும் அவரது மகன் நடத்தி வரும் கல்லூரியில் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருமான வரித்துறை பொறுத்த வரைக்கும் இது அவரது மகன் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் நடத்தும் கல்லூரியிலிருந்து எடுத்து வரப்பட்ட பணம் என்று அவர் கருதினாலும் கூட அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆதாரங்களாக சிசிடிவிக்கள் அல்லது அங்கிருந்த பதிவேடுகள் ஆகியவற்றை குறிப்பிட்டு காட்டலாம். எனவே சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்யும் பணியிலும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலைக்குள் இது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வருமான வரித்துறை வெளியிடும் என எதிர்பார்க்கலாம். மகாலிங்கம், அதாவது இன்று காலை பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் வந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த கிடங்கில் இருந்து ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா? வருமான வரித்துறை அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? அது மட்டுமில்லாமல் துரைமுருகன் இல்லம் தவிர்த்து வேற எந்தெந்த இடங்கள்ல வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க? மொத்தம் 5 இடங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. துரைமுருகன் வீடு, அவரது மகன் நடத்தி வரும் கல்லூரி மற்றும் துரைமுருகனுக்கு நெருக்கமான திமுக பிரமுகர்கள் 3 பேருடைய வீடு என மொத்தம் 5 இடங்களில் இந்த சோதனை நடைபெறுகிறது. இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு வரைக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே வருமான வரித்துறை அதிகாரிகள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இன்னும் பல்வேறு கிடைத்த ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது, ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டியிருப்பதால் இன்று இரவு வரைக்கும் இந்த சோதனை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமின்றி கைப்பற்றப்பட்ட பணம் யாருடையது என்பதை சட்டப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும், ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு எழுந்திருக்கிறது. எனவே அதை நோக்கி அந்த கேள்விகளுக்கு விடையை தேடும் நோக்கில் இந்த விசாரணை என்பது அடுத்த கட்டமாக எடுத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமாக அடுத்த கட்டமாக சோதனை முடிந்த பிறகு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி அடுத்த கட்டமாக அவர்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள். திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் 2வது நாளாக மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வருகின்றனர். வேலூரில் துரைமுருகன் மகனுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் மீண்டும் வருமான வரித்துறையானது சோதனை நிகழ்த்தி வருகிறது. இன்று காலை பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் மூட்டையாக சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை கட்டுக்கட்டாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக 2வது முறையாக தற்பொழுது திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சுமார் 5 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. மகாலிங்கம், அதாவது 2வது நாளாக தற்பொழுது துரைமுருகன் இல்லத்தில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவருடைய இல்லம் முன்பாக கூடியிருக்கிறார்கள். எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் தற்பொழுது 2வது முறையாக, அதாவது 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வேலூரில் துரைமுருகன் மகனுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியிலும் வருமான வரித்துறை சோதனையானது மீண்டும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வஞ்சூர் திமுக ஊராட்சி செயலாளர் பெருமாள் வீட்டிலும் சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சுமார் 5 இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இன்று காலையில் வேலூரில் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் மூட்டையாக சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக 2வது முறையாக திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட இருந்த பணமா எனவும் பல்வேறு கோணங்களில் வருமான வரித்துறையானது இந்த விசாரணையை தற்பொழுது மும்முரமாக தொடங்கியிருக்கிறார்கள். 2வது முறையாக தற்பொழுது திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை நடத்திட்டு வருகின்றனர்.
ஒப்பந்ததாரர் சபேசன் வீட்டில் 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கிடைத்த பிரத்யேக காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சசிதரன். அவரிடம் கேட்கலாம். சசிதரன், தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகள் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சித்துறை ஒப்பந்ததாரர் சபேசன் வீட்டில் 15 கோடி ரூபாய் கைப்பற்ற பறிமுதல் செய்யப்பட்ட காட்சிகள் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரம் என்ன? வணக்கம் நித்யா. சென்னையில் கடந்த சில நாட்களாகவே வருமான வரித்துறையினரும் மாவட்ட தேர்தல் துறையினரும் பல்வேறு தேர்தல் வேட்டைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவைத் தேர்தல் வருவதை ஒட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் வேட்டையை தமிழக வருவாய்த்துறையும் மற்றும் மற்றும் மத்திய அரசின் வருமான வரித்துறையும் தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றன. இதுக்காக மாவட்டந்தோறும் பல்வேறு குழுக்களை அமைத்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை தலைமை அலுவலகத்துக்கு ஒரு ரகசிய தகவல் கடந்த வாரம் வியாழக்கிழமை இரவு கிடைத்தது. அதன்படி வருமான வரித்துறை உயரதிகாரி தொடர்பு கொண்ட ஒரு நபர் ஒரு நீலாங்கரையில் உள்ள ஒரு வீட்டில் பணம் கணக்கில் வராத பணம் கட்டக்கட்டையாக இருப்பதாகவும் அது எந்த தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் தெரிவித்தார். அதையடுத்து உடனே அங்கு விரைந்த போது அங்கிருந்து ஒரு கும்பல் அப்போதுதான் கிளம்பி புறப்பட்டு சென்றதும் பணம் கட்டு அங்கு பிரிக்கப்பட்டு எண்ணப்பட்டதற்கான தடயங்களும் கிடைத்தன. அந்த இடத்தில் கிடைத்த ஒரு தடயத்தை வைத்து ஒரு ஓட்டுநரை கண்டுபிடித்தனர். அந்த ஓட்டுநரிடம் விசாரித்த போது நங்கநல்லூரில் உள்ள ஒரு வீட்டு குறித்து தகவல் கிடைத்தது. நங்கநல்லூரில் உள்ள லக்ஷ்மி அபார்ட்மெண்ட்ஸ் என்ற அந்த வீட்டை சோதனையிட்ட போது அது அங்க சபேசன் என்பவருக்கு சொந்தமான வீடு என்று தெரிய வந்தது. அந்த வீடு சபேசன் என்பவர் டூவெல் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அந்த டூவெல் நிறுவனம் என்பது தமிழகத்தில் உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளுக்கும் விளக்கு அமைத்து தருவது, கோபுர விளக்கு அமைத்து தருவது போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 15 கோடி ரூபாய் ரொக்க பணம் கிடைத்தது. அவரிடம் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் அவரது நண்பர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள சரவணன் என்ற பொறியாளர் வீட்டில் 27 லட்சம் ரூபாய் கிடைத்தது. இந்த சோதனை நிறைவில் அவர்களிடம் அந்த பணத்திற்கான சோர்ஸ், அதாவது ஆதாரம் என்ன என்று கேட்டபோது அவர்களால் அதற்கான உரிய விளக்கத்தை தர முடியவில்லை. உடனே சபேசன் மயங்கி விழுந்து தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக கூறி மருத்துவமனையில் சேர்ந்து விட்டார். உள்ளாட்சித்துறை ஒப்பந்ததாரர் சபேசன் வீட்டில் 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட காட்சி தற்பொழுது பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சபேசன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பான வீடியோ வெளியிடாதது ஏன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தார். ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய நிலையில் வீடியோவை தற்போது வருமான வரித்துறை வெளியிட்டிருக்கிறது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை கான்ட்ராக்டர் சபேசன் வீட்டில் 15 கோடிய இன்கம் டாக்ஸ் ரைடு போய் எடுத்திருக்கிறீங்க. எடுத்ததற்கு பிறகு சைலண்டாக போயிட்டீங்க. அதை பற்றி என்ன விளக்கம் சொன்னிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? அது குறித்து அவர்களை அழைத்து விசாரிச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஏன்? அவர் இன்றைக்கு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மிக மிக வேண்டியவர். நான் சொல்றேன், எடப்பாடி வீட்டில் இவ்வளவு தொகை கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க, போய் ரைடு பண்ணுங்க, நான் புகார் தந்தேன் செய்வீங்களா? அமைச்சர்கள் வீட்டில எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க உறவினர் வீட்டில் இருக்கு, அவங்க சொந்தக்காரன் வீட்டில் இருக்கு, அவங்க பினாமி பேர்ல இருக்கு என்று நான் எழுதி கொடுத்தா, புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க இந்த வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்குமா? சசிதரன், இதற்கு முன்னாடி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் அந்த காட்சி வெளியிடாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு தற்பொழுது வருமான வரித்துறை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. முழு விவரம் என? இந்த கடந்த வாரம் நடந்த சோதனையில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் அந்த பணம் ஒரு அரசியல்வாதிக்கு தொடர்புடைய பணம் என்ற சந்தேகங்கள் மட்டும் பல்வேறு தரப்பினர் கூறி வந்தனர். வருமான வரித்துறை இது குறித்து அமைதி காத்து வந்தனர். ஏனெனில் அந்த சபேசன் என்பவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவர் சம்மன் அனுப்பினாலும் அவர் இங்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய நிலையில் இல்லை. அவர் மருத்துவமனையில் வந்த பிறகு அவரிடம் விசாரணை நடத்த வருமான வரித்துறை முடிவெடுத்துள்ளனர். ஆனால் இதற்கிடையே சோளிங்கரில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த
பணம் பறிமுதல் ஒரு பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது என்று கூறியுள்ளார். இதில் ஒரு அமைச்சரின் பெயரை குறிப்பிட்டு அந்த அமைச்சருக்கு சொந்தமான பணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வருமான வரித்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. இதற்கான வீடியோ ஆதாரம் எங்கே, சோதனை நடந்திருந்தால் அதற்கான ஆதாரம் எங்கே என்று கேள்வி இருந்தால், இந்த சூழலில் தங்கள் நடத்திய சோதனை உண்மை என்றும் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளன என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. அந்த பிரத்யேக வீடியோ காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு மட்டுமே அந்த கிடைத்துள்ளது அந்த வீடியோ காட்சிகள். இதன் மூலம் வருமான வரித்துறை நடத்திய சோதனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கிருந்து 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதும் உறுதியாக உள்ளது. நித்யா, சசிதரன், அதாவது ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பிறகுதான் தற்பொழுது வருமான வரித்துறையானது அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஆய்வு நடத்தின் போது அப்போவே ஏன் வெளியிடாதது காரணம் என்ன? தற்பொழுது வெளியிட காரணம் என்ன? வருமான வரித்துறையை பொறுத்தவரும் அவர்கள் நேரடியாக மத்திய நேரடி வரி வாரியத்துக்கும் மத்திய நிதி அமைச்சுக்கும் தான் அவர்கள் பதில் கடமைப்பட்டவர்கள். அவர்கள் உள்ளூரில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் பதில் சொல்ல அவசியம் இல்லை. அவர்கள் பறிமுதல் செய்யும் விவரங்களை உடனுக்குடன் மத்திய அரசுக்கும் மத்திய நிதித்துறைக்கும் மத்திய நேரடி வரி வாரியத்துக்கும் தகவல் தெரிவிப்பார்கள். அவர்களுக்கு தான் கடமைப்பட்டவர்கள். வெளியே மற்ற விமர்சனங்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. நித்யா, அதாவது ஒரு வீட்டுல வருமான வரித்துறை சோதனை நிகழ்த்தும் போது வீடியோ வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியிட அவசியம் இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தற்பொழுது வெளியிட காரணம் என்ன? அதுவும் வருமான வரித்துறை அதிகாரிகளே இந்த வீடியோ வெளியிட்டிருக்கார்கள். தேர்தல் நடத்தும் போது வருமான வரித்துறையினர் ஒரு பக்க சார்பாக நடப்பதாக அரசியல் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்து வருகின்றன. அதனால் வருமான வரித்துறை தாங்கள் யாருக்கும் சார்புடையவர் இல்லை, தாங்கள் அனைவருக்கும் நடுநிலையாளர்கள், தங்களுக்கு தகவல் கிடைத்தால் ரகசிய தகவலோ அல்லது உரிய ஆதாரமோ தகவல் கொடுத்தால் நிச்சயம் தாங்கள் அங்க சோதனை மேற்கொள்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளனர். நித்யா, உள்ளாட்சித்துறை ஒப்பந்ததாரர் சபேசின் வீட்டில் 15 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த காட்சி தற்பொழுது பிரத்யேகமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். நங்கநல்லூரில் கடந்த வியாழக்கிழமையன்று வருமான வரித்துறையான நடத்திய சோதனையில் 15 கோடி ரூபாய் பணம் சிக்கியது. சபேசின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பான வீடியோ வெளியிடாதது ஏன் என ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு அடுத்தபடியாக தற்பொழுது வருமான வரித்துறையானது அப்போது நிகழ்த்தப்பட்ட அந்த ஆய்வின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை தற்போது வெளியிட்டிருக்கிறது.